விஜய் அவர்கள் தனது எக்ஸல பக்கத்தில் வாயிலாக ஒரு பதிவிட்டிருக்கிறார். அதாவது வரும் 13ஆம் தேதி திருச்சியில் தனது தேர்தல் பரப்புரையை தொடங்குவதற்காக திட்டமிட்டிருக்கிறார். அந்த வகையில் தற்போது மக்களிடையே பெருகி வரும் அன்பையும் ஆதரவையும் பொறுத்துக் கொள்ள முடியாத திமுக அரசு அதன் செயல்பாடுகளை முடக்கும் நோக்கத்தில் பொதுச் செயலாளர் ஆனந்த் மீதும் அதே போல கட்சியின் நிர்வாகிகள் மீதும் வழக்கு செய்திருப்பது கண்டனத்துக்குரியது என்று பதிவிட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, மக்களிடையே செல்வாக்கை இழந்து தற்போது ஆளுங்கட்சியினர் தூக்கத்தை இழந்து வருவதாகவும் தமிழக வெற்றி கழகத்தை கண்டு பயத்தின் உச்சத்தில் இருக்கிறார்கள் என்பதையும் விமர்சித்து இருக்கிறார். தேர்தல் பிரச்சாரம் என்பது அனைத்து கட்சிகளும் மேற்கொள்ளும் ஜனநாயகபூர்வமான பிரதான நடவடிக்கை. மற்ற கட்சிகளுக்கு இது போன்ற நடவடிக்கைகள் சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் இந்த அரசு தமிழக வெற்றி கழகத்தின் மக்கள் நலனுக்காக செயல்படும் செயல்பாடுகளை கண்டாலே அஞ்சி நடுங்குவதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். தோல்வி பயத்தில் ஆட்சியாளர்கள் தங்கள் தூக்கத்தை இழந்து முழு நேரம் தமிழக வெற்றி கழகத்தை வீழ்த்துவதை பற்றியே சிந்தித்து காவல்துறைக்கு நெருக்கடி கொடுத்து நம் செயல்பாடுகளை முடக்க நினைக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாகத்தான் திருச்சியில் ஆனந்தன் மற்றும் கட்சி தோழர்கள் மீது பதியப்பட்ட வழக்கு திமுக அரசு பழிவாங்கும் நடவடிக்கை என்பதையும் அதை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி தற்போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் எக்ஸல் பக்கத்தின் வாயிலாக தனது எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்.